2026-27க்கான யூஜி அட்மிஷன், அதாவது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட யூஜி அட்மிஷனுக்கான டீட்டெயில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த டீட்டெயிலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டீட்டெயில் வேணும், கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ பார்க்கலாம். அப்ளை டேட் மே 7ஆம் தேதியிலிருந்து மே 29ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணணும். 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றதுக்கு. ஒன்று நீங்க ஆன்லைன்ல பண்ணலாம், இன்னொன்று நீங்க அப்ளை சென்டர்ல போய் பண்ணலாம். மேக்சிமம் நீங்க ஆன்லைன்ல பண்றது இல்லாம நேரா போய் அப்ளை சென்டர்லயே பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ஈஸி. அப்ளை சென்டர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இதுதான் அப்ளை சென்டர். தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 181 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட லிஸ்ட்டை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த 181 காலேஜும் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்குதோ அந்த காலேஜில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ தேவையான டாக்குமெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் தேவையான டீட்டெயில் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேம் ஆஃப் தி கேண்டிடேட், அதாவது உங்கள் பேரை நீங்கள் எப்படி என்ட்ரு பண்ணணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்லேயோ இல்லை 12th மார்க் ஷீட்லேயோ எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். மேக்ஸிமம் 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே என்ட்ரு பண்ணிவிடுங்க. 12th ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இப்போ இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஜூலை எண்டு இல்லாட்டினா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரும், அந்த டைமில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 12th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது ஒரு இமெயில் ஐடி வேணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இமெயில் இருந்துச்சுன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. மறக்காமல் அதை நோட் பண்ணிக்கங்க. அந்த இமெயிலுக்குள்ள பாஸ்வேர்டையும் மறக்காம நோட் பண்ணிங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த கம்யூனிகேஷன் இருக்காது, அதனால எழுதி வச்சிங்க. இமெயில் எழுதி வச்சிங்க, பாஸ்வேர்டையும் மறக்காம எழுதி வச்சிங்க. அடுத்தது ஒரு மொபைல் நம்பர், கண்டிப்பா எந்த மொபைல் ஆக்டிவா இருக்கோ அந்த நம்பரை கொடுங்க. கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் அந்த மொபைல்ல தான் வரும், அதனால அந்த மொபைல் நம்பரே கொடுங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்டிபிகேட், இதை கண்டிப்பா வச்சிங்க. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதோ தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் கண்டிப்பா நீங்க வச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸர்வீஸ் மேனுடைய சன்னோ டாட்டரோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ரிசர்வேஷன் கண்டிப்பா உண்டு. மாற்றுத்திறனாளி, நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிசர்வேஷன் கண்டிப்பா உண்டு. அதனால உங்க ஐடி கார்டு, அதாவது உங்களுக்கான ஐடி, பர்சனல் ஐடி கார்டு இல்லாட்டினா ஸ்டேட் லெவலில் ஏதாவது ஐடி கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஐடி கார்டு நம்பர்லாம் தேவைப்படும். அதனால அந்த சர்டிஃபிகேட் நீங்க கண்டிப்பா வச்சுங்க. அடுத்தது விளையாட்டு வீரர்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கண்டிப்பா ரிசர்வேஷன் உண்டு, அந்த சர்டிஃபிகேட் நீங்க வச்சுங்க. தேசிய மாணவர் படை, இதுல நீங்க இருந்திருந்தீங்க, அந்த சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதையும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், அதாவது முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட், அதை கண்டிப்பா வாங்கி வச்சுங்க. நேரம் வாங்கி வச்சிருக்கணும் நீங்க, ஏன்னா இப்ப அப்ளை பண்ண டைம் ஆயிடுச்சு, அதனால அதையும் நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சுங்க. அதே மாதிரி அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை சேர்ந்த தமிழ் மாணவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுங்க. அடுத்தது போனஃபைட் சர்டிபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுங்க. ஏன்னா அந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 7.5 ரிசர்வேஷன்ல உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஃபீஸ் கட்டுறதுக்கு கிரெடிட் கார்டு இல்லைன்னா டெபிட் கார்டு இல்லைன்னா நெட் பேங்கிங்ல அந்த டீட்டெயில் வச்சுங்க, அது மூலமா கட்டலாம். இப்ப ஜிபேலையும் நீங்க கட்டலாம். ஜிபே, போன்பே, எந்த போன் ஆப்லயும் நீங்க இப்ப ஃபீஸ் கட்டலாம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 48 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு. அப்போ ரிஜிஸ்டர் ஃபீஸ் 2 ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு எந்த ஃபீஸும் கிடையாது, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2 ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ளை சென்டரில் அப்ளை பண்ணுறவங்க டிடி கூட சப்மிட் பண்ணலாம்.
அடுத்தது எமிஸ் நம்பர், இதையும் நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்தது ஆதார் நம்பர் கேட்பாங்க, அது ஆப்ஷனல் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஆதார் நம்பரை கொடுக்கணும். பேரண்டோட ஆனுவல் இன்கம், அதாவது ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்னு அதையும் நோட் பண்ணி நீங்கள் வச்சுங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக வேணும். அடுத்தது ஸ்கூல் டீட்டெயில், அதாவது நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் எந்தெந்த இயர் படிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணீங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் நோட் பண்ணி வச்சிங்க. 10th மார்க் ஷீட் வச்சிங்க. அடுத்தது 12th மார்க் ஷீட்டு. 12th மார்க் ஷீட் வரைக்கும் இப்போ இருக்காது, அதனால ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்த பிறகு, அதாவது ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்த பிறகு நீங்கள் அதை காலேஜில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இது வரைக்கும் சொன்ன டாக்குமெண்ட் டீட்டெயில் தவிர அடிஷ்னலாக என்ன டீட்டெயில் தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது விண்ணப்பதாரரின் தகவல்கள், அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் தான். என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நேம், மொபைல், இமெயில், டேட் ஆஃப் பர்த், அடுத்தது வெதர் +1 பாஸ்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்டால் HSC, அதாவது +2 கொடுக்கணும். பாஸ்வேர்டு, இந்த டீட்டெயிலாம் நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலாக வச்சுக்கிங்க. அடுத்தது பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது சுய தகவல்கள். என்னென்ன தகவல்கள் அப்படின்னு பார்க்கலாம். நேம் ஆஃப் தி ஃபாதர், தந்தையின் பெயர், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் தி மதர், தாயின் பெயர், அதை நோட் பண்ணிங்க. பேரண்ட், ஸ்பௌஸ், கார்டியன், மொபைல் நம்பர், மொபைல் நம்பர் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பரை நோட் பண்ணிங்க. அடுத்தது ஜெண்டர். அதுக்கு அடுத்தது சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், அதாவது நீங்கள் இருக்கிற இடம் வந்து டவுன் பஞ்சாயத்தா, பஞ்சாயத்தா, முனிசிபாலிட்டியா, இல்லை கார்பரேஷனா, இந்த டீட்டெயில் தான் அவங்க கேட்குறாங்க, அதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதுக்கு அடுத்தது பர்மனண்ட் அட்ரஸ். ரெண்டும் ஒரே அட்ரஸ்னா ஒரே அட்ரஸ் நோட் பண்ணிங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், அதாவது வேற நம்பர் ஒன்று அடிஷ்னலாக கொடுத்து வைங்க, ஏன்னா உங்கள் மெயின் நம்பர் ஒர்க் ஆகலை அப்படின்னா அடுத்த நம்பருக்கு வருவாங்க. அடுத்தது ஸ்டேட், மாநிலம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடு, அந்த பின்கோடு நோட் பண்ணிக்கோங்க. நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், சொந்த மாவட்டம் எதுன்னு பார்த்துங்க. அடுத்தது மதர் டங், தாய்மொழி என்ன, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நேஷனாலிட்டி, அதாவது குடியுரிமை, நீங்கள் இந்தியனா இல்லை ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜிஸ், அதாவது ஸ்ரீலங்கா அகதிகள், தமிழ் அகதிகள் இருந்தீங்களா அவங்களா, இல்லை அதர்ஸா, என்ன நோட் பண்ணீங்க. ரிலிஜன், மதம் என்ன நோட் பண்ணீங்க. நேம் ஆஃப் தி கம்யூனிட்டி, நீங்கள் பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா, இதை நோட் பண்ணிக்கிங்க. நேம் ஆஃப் தி கேஸ்ட், அதில் உள்ள என்ன கேஸ்டோ அந்த கேஸ்ட்டை நீங்கள் நோட் பண்ணிங்க. அடுத்து ஆதார் நம்பர், அதையும் கண்டிப்பாக நோட் பண்ணுங்க. அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இதுக்கு என்னென்ன தேவைன்னு ஆல்ரெடி சொன்னது தான். இதில் வந்து மாற்றுத்திறனாளி வகை என்னன்னு நீங்கள் அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க UDIDன்னு ஒரு ஐடி கொடுத்துருவாங்களா, அந்த அதோட ஜெராக்ஸ் காப்பி, ஒரிஜினல் காப்பி கண்டிப்பாக வேணும். எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் காப்பி நீங்கள் கவுன்சிலிங்கில் சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கான மாநில அடையாள அட்டை இருக்கும், அந்த நம்பரும் கண்டிப்பாக வேணும். அடுத்தது டிசேபிலிட்டியோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு உங்கள் கார்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுவும் கண்டிப்பாக வேணும். அடுத்தது ஸ்காலர்ஷிப்கான இன்ஃபர்மேஷன். ஃபாதர்ஸுடைய ஆக்குபேஷன், அதாவது தந்தையின் தொழில் என்ன, அதை நோட் பண்ணிங்க. அடுத்தது ஃபாதர் ஆக்குபேஷனில் டெய்லி வேஜா, இல்லை கவர்மெண்டா, ப்ரைவேட்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்லை அன்எம்ப்ளாய்டா, இல்லை நாட் அப்ளிகபிளா, அதை பற்றி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மதர் ஆக்குபேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஆனுவல் இன்கம், ஆண்டு வருமானம் எவ்வளவு நோட் பண்ணி வச்சிங்க. இன்கம் சர்டிஃபிகேட் நம்பரும் நோட் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்க. அடுத்தது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், பயின்ற பள்ளியை பற்றிய தகவல்கள். நீங்கள் +2 எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, அதாவது பள்ளியின் வகை, கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், ஸ்டேட் கவர்மெண்டா, சென்ட்ரல் கவர்மெண்டா, ஃபுல்லி கவர்மெண்ட் எய்டடா, இல்லை பார்ஷியலி கவர்மெண்ட் எய்டடா, இல்லைன்னா பிரைவேட்டா, இல்லாட்டா RTI, அதாவது ரைட் டு எஜுகேஷன், அந்த சிஸ்டத்தில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொகேஷன், ஏற்கனவே சொன்னது மாதிரி கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, இல்லை பஞ்சாயத்தா, இல்லை டவுன் பஞ்சாயத்தா, இது எந்த டைப்பில் உங்கள் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது
6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிங்களா அந்த டீட்டெயிலும் வேணும். ஏன்னா இது 7.5 ரிசர்வேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மெயினாக நீங்கள் இயர் ஆஃப் பாசிங், எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்டு, எந்த பிளாக்கு, நேம் ஆஃப் தி ஸ்கூல் வேணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த டீட்டெயில் எல்லாமே வேணும். 6th to 12th கண்டிப்பாக வேணும். அடுத்தது அகாடமிக் இன்ஃபர்மேஷன், கல்விசார் தகவல்கள். அது என்ன டீட்டெயில் பார்க்கலாம். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், தகுதி தேர்வு அப்படின்னா HSC. நேம் ஆஃப் தி போர்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், அதாவது தேர்வு வாரியம் என்னன்னா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அடுத்தது பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர். அடுத்தது HSC ரோல் நம்பர். குவாலிஃபைடு இயர், அதாவது தேர்ச்சி பெற்ற ஆண்டு அப்படின்னா இப்போ பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இயர் போடுங்க. HSC குரூப், அதாவது பாடப்பிரிவு. நீங்கள் வந்து அகாடமிக்னா அகாடமிக் போடுங்க, வெக்கேஷனல்னா வெக்கேஷனல் போடுங்க. அதே மாதிரி குரூப் கோடு என்னன்னு நோட் பண்ணிக்கங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அது என்னன்னு பார்த்துங்க. அடுத்தது HSC மேக்ஸிமம் டோட்டல் மார்க்ஸ் போடுங்க. HSC அப்பெண்ட் மார்க், அதாவது நீங்கள் எடுத்த மார்க் அதில் போட்டுங்க. அடுத்தது எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது எமிஸ் நம்பர், அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நீங்கள் ப்ளஸ் டூவில் உள்ள சப்ஜெக்ட், அடுத்தது ரோல் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. எந்த மந்த்து எந்த இயர் பாஸ் பண்ணதை நோட் பண்ணிங்க. மேக்ஸிமம் மார்க் எவ்வளோன்னு பார்த்துங்க. அதில் நீங்கள் வாங்கின மார்க் எவ்வளோன்னு பாருங்கள். இது வரைக்கும் எத்தனை அட்டம்ப்ட் அதை பாஸ் பண்ணீங்க. சிங்கிள் அட்டம்ப்ட்னா சிங்கிள், எத்தனை அட்டம்ப்ட் பண்ணாலும் நீங்கள் பரவாயில்ல, அது எல்லாம் சேம் தான். அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன், அது ஆல்ரெடி சொன்னது தான், அதை நோட் பண்ணிக்கங்க. கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உள்ள அப்டேட் எல்லாம் வரும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.